அந்த கஞ்சி மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கலோரி டெஃபிசிட் ஆகி அதனால் வந்து வெயிட் குறையலாம். நான் எல்லாமே கம்மியாக தான் டாக்டர் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சுலின் வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, ஒரு வாட்டி வெயிட் குறைப்பாங்க, திருப்பி வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், திருப்பியும் வெயிட் குறைப்பாங்க. அடுத்த டைம் வந்து வெயிட்டை வந்து குறைக்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். டீடாக்ஸு அது கூட வந்து நம்ம உணவு முறைகளில் நல்ல ப்ரோட்டீனும் கொழுப்பும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். ஸோ 21 முறை சூரிய நமஸ்கார பயிற்சி, 45 மினிட்ஸ் வாக்கிங், இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ரெண்டே பிரச்சனை என்னென்னா, நிறைய சாப்பிட்டுட்டு வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னு வெயிட் லாஸ் நோக்கி போவோம். அப்புறம் வெயிட் லாஸில் இருக்கும் நம்ம ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அப்படின்னு வெயிட் கெயின் நோக்கி போவோம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பற்றி நம்மக்கிட்ட நிறைய டிப்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் அப்படின்னா நம்ம முக்கியமான சில டிப்ஸை வந்து இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றி விளக்கமாக சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா மேம் இணைஞ்சிருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். பெண்களுக்கு பொதுவாக இருக்கிற பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வெயிட் கெயின் ஆகிட்டே போகிறாங்க, இல்லைனா வெயிட் லாஸ் ஆகிட்டே போகிறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து தேடி போயிட்டே இருக்காங்க. முக்கியமாக இப்போ ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்க விஷயம் என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறது. அதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஒன்று இந்த மாவு சாப்பிட்டா வந்து வெயிட் லாஸ் ஆகிடும், இந்த தைலம் தேய்ச்சா கூட வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஃபெமிலியராக போயிட்டுருக்கு. உண்மையிலே வெயிட் லாஸ் வந்து எந்த யூஸ் பண்ணால் ஆகும் மேம்? அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து இது தைலம் தேய்ச்சாலாம் வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறது சாத்தியம்லாம் கிடையாது. ஸோ கஞ்சி அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து இந்த பாரம்பரிய அரிசி வகைகளில் வந்து கஞ்சி வந்து எடுத்துக்கிறது, அதே மாதிரி வந்து கொள்ளு பருப்பில் வந்து கஞ்சி எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க. பட் இதில் நல்ல ப்ரோட்டீன் இருக்கிறதுனால உங்களுக்கு பசியோட அளவு வந்து குறையலாம். அந்த கஞ்சி மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கலோரி டெஃபிசிட் ஆகி அதனால் வந்து வெயிட் குறையலாம். இல்லை நான் காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த கஞ்சியும் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் குறையாது. ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் எதனாலலாம் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம், வெயிட் வந்து வருது அப்படின்னா அவங்க நிறைய சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. ஆமாம், எந்த எக்ஸசைஸும் பண்ணாமல் தூங்கிடுறாங்கன்னு சொல்லுவோம். பட் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 இட்லி தான் டாக்டர் நான் சாப்பிட்றேன், நான் காலையில் நடையாக நடக்கிறேன் 1 மணி நேரம், ஆனாலும் வெயிட்டே குறையலைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் வெயிட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹார்மோன்ஸும் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. அதில் என்னென்ன ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்சுலின்கிற ஒரு ஹார்மோன். இன்சுலின் சொன்னோன்னா எல்லாருமே சுகரை பற்றி தான் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஒரு ஹார்மோன் வந்து அளவில் அதிகமாக இருக்குன்னா வெயிட் கெயின் வந்து ஆகும். அதே மாதிரி தைராய்டு ஹார்மோன், கார்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோன். ஸோ அதே மாதிரி நம்ம கல்லீரல் செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கெயின் வரலாம். நீங்கள் வந்து கம்மியாக சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணால் கூட ஒரு சிலருக்கு இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் 2 இட்லி சாப்பிடுவாங்க, 11 மணிக்கு ஒரு காஃபி சமோசா, மதியானம் வந்து சாப்பாடு, ஒரு 3 மணிக்கு காஃபி, 6 மணிக்கு ஒரு திரும்பி ஒரு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு, நைட்டு வந்து 8 மணிக்கு ஒரு சாப்பாடு, 10 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸு. நான் எல்லாமே கம்மியாக தான் டாக்டர் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சுலின் வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உடம்புல இன்சுலினோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்நாக்ஸு சாப்பிட்றவங்க, காஃபி டீ எடுத்துக்கிறவங்களுக்கு நீங்கள் ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஃபுட்டு கம்மியாக இருந்தாலும் கூட இன்சுலினால் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். 2வது, பெண்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் அதிகமாக இருக்கும்போது அது உடம்புல நீரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதனால் நீங்கள் கம்மியாக சாப்பிட்டா கூட வந்து உங்களுக்கு வெயிட் போடும். 3வது, தைராய்டு ஹார்மோன் வந்து சரியாக சுரக்கலை அப்படின்னா உடம்புல மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாகிடும், அதனாலேயும் வந்து வெயிட் போடும். 4வதாக, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா கார்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த ஹார்மோன் வந்து நம்மளை வெயிட் லாஸே பண்ணக்கூடாது. முக்கியமாக வயிறு தொட பகுதியிலலாம் தொடர்ந்து வெயிட் வந்து போட்டுகிட்டே இருக்கும். ஸோ 5வதாக, நைட்டில் சரியாக தூங்கலை, கல்லீரலோட செயல்திறன் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கம்மியாக சாப்பிட்டாலும் கூட உங்களுக்கு வெயிட் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு எக்ஸசைஸை தாண்டி உடம்புல வெயிட் போடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஓகே மேம், இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாவு சாப்பிட்றது மூலமாக வெயிட் லாஸ் ஆகுது. இதே மாதிரி
மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கேன், இல்லைன்னா ஜூஸ் மட்டுமே குடிச்சிட்டு இருக்கேன், இல்லை ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன், இந்த மாதிரியான வெயிட்ல ஸ்ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பலன் தரும் மேம்? இப்போ வெயிட் லாஸுக்கு கலோரி டெஃபிசிட் வந்து தேவை. நீங்கள் தேவையான கலோரியை விட கம்மியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபேட்டில் வந்து உங்கள் உடம்புல வந்து ஃபியூலாக எடுத்துக்கும், அப்போ வந்து வெயிட் குறையும். ஆனால் என்னென்னா இதில் ஒரு பெரிய சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னா, நான் அடிக்கடி தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருக்கேன், அடிக்கடி வந்து நான் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படிங்கும்போது என்னோடய மெட்டபாலிசம் வந்து கொஞ்சம் ஒரு லெவலுக்கு செட் ஆகிடும். ஸோ அது நல்லது தான், ஃபஸ்ட்டு வெயிட் குறையும். இப்போ நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, ஒரு வாட்டி வெயிட் குறைப்பாங்க, திருப்பி வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், திருப்பியும் வெயிட் குறைப்பாங்க, அடுத்த டைம் வந்து வெயிட்டை வந்து குறைக்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபுட்டு சாப்பிட்டு 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 அவங்களோட மெட்டபாலிசம்ங்கிறது ஒரு லெவலுக்கு வந்து செட் ஆகிடும். நீங்கள் அதுக்கு மேலே வந்து எவ்வளோ கம்மியாக சாப்பிட்டாலும் வந்து வெயிட் வந்து போடாது. பட் அப்பப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்டிங் மெத்தட் இருக்கீங்க, ப்ராப்பராக வந்து அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நல்லது. மற்ற நாட்களில் நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா பரவாயில்ல. பட் சடனாக வந்து நான் கண்டினியூஸாக ஒரு 10 நாள் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கேன், ஸோ தண்ணி மட்டும் குடிக்கிறேன், வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது வந்து உங்கள் மெட்டபாலிசத்தை ஸ்லோ பண்ணிடுறதுனால உங்களுக்கு வெயிட் அப்போ குறையும். நீங்கள் கொஞ்சம் நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கூட 2 மடங்கு வெயிட் கூடிரும். வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப வந்து சிரமமாயிடும், ஏன்னா மெட்டபாலிசம் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்லோவாகிடுச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து ஒரு கிராஸ் டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் பேலன்ஸ்டான டயட்டை ஃபாலோ பண்ணால் தான் நல்லது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண் அப்படி தான் வந்து அவங்க இந்த மாதிரி கிராஸ் டயட்டு, அதே மாதிரி சில மாத்திரைகள்லாம் வந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் பசிக்கு பதிலாக இந்த மாத்திரைகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அதை சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏஎம்ஹெச்சோட லெவல் வந்து கம்மியாகி அவங்களுக்கு கருத்தரிக்க முடியாத ஒரு நிலை. ஏன்னா அந்த டைமில் வந்து அவங்க டேப்லெட் இதெல்லாம் சாப்பிட்டு வெறும் தண்ணியோ இல்லை ஜூஸஸ் மட்டுமோ குடிச்சு உடம்புக்கு தேவையான நல்ல ப்ரோட்டீனோ கொழுப்போ வந்து கிடைக்கல. அப்போது ஆரோக்கியமான கருமுட்டையே வந்து அவங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த காரணங்களாலேயும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான கிராஸ் டயட் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. வெயிட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சரியான உடற்பயிற்சியை வந்து மேற்கொண்டாலே போதும், நல்ல வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது. சிம்பிளாக 40+ இருக்க எல்லாருமே பண்ணுற ஒரு உடற்பயிற்சி வந்து சொல்லுங்கள். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு காம்போ மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டீடாக்ஸ் பண்ணணும். டீடாக்ஸுங்கிறது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொன்னேன், கல்லீரல் பாதிப்பு இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஸோ அதே மாதிரி உடம்புல இன்சுலினோட லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே கட் பாக்டீரியாஸோடையும் தொடர்புடையது. நீங்கள் எப்போ வந்து ஒரு விஷயத்தை மாற்றணும்னு ஸ்டார்ட் பண்ணாலுமே உங்கள் கட்டை தான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ அப்போ முதல்ல நீங்கள் வந்து டீடாக்ஸ், இந்த 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை, இந்த சிகிச்சையிலே உங்களுக்கு 5-6 கிலோ வெயிட் வந்து குறைஞ்சிடும். ஸோ அடுத்ததாக வந்து உங்கள் உணவை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் நிறைய பேருக்கு கிரேவிங்ஸ் இருக்கும், நான் சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொல்கிறவங்க இந்த டீடாக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த கிரேவிங்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேலன்ஸ்டான டயட் சார்ட் வந்து அவங்கள எடுத்துக்க சொல்லுவோம். அப்படி ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு நல்லாவே வெயிட் குறையும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஸோ இதெல்லாமே தேவை, டீடாக்ஸும் தேவை, ஃபுட்டு கண்ட்ரோலும் வந்து தேவை, அதே மாதிரி வந்து எக்ஸசைஸ் வந்து அவங்களோட உடல் தன்மையை பொறுத்து. சூரிய நமஸ்கார பயிற்சியை எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்லுவோம், நடைப்பயிற்சி, இது 2 மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஒரு 21 முறை சூரிய நமஸ்கார பயிற்சி, 45 மினிட்ஸ் வந்து வாக்கு, அதில் 30 மினிட்ஸ் நல்லா பிரிஸ்காக வந்து வாக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸு, லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸு, இது வந்து நம்ம ரிலாக்ஸ்டாக ஒரு வாக் பண்ணணும். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து வாக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஜாப்பனீஸ் ஒரு வாக்கிங் மெத்தடும் இருக்குது. 3 மினிட்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுறது, 3 மினிட்ஸ் வந்து ஸ்லோவாக வாக் பண்ணுறது, இந்த மாதிரியான மெத்தட். ஸோ சூரிய நமஸ்காரம், வாக்கிங் வந்து 45 மினிட்ஸ், இதுவே வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே போதுமான ஒரு விஷயமான இருக்கும். டீடாக்ஸு, அது கூட வந்து நம்ம உணவு முறைகளில் நல்ல ப்ரோட்டீனும் கொழுப்பும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். ஸோ 21 முறை சூரிய நமஸ்கார பயிற்சி, 45 மினிட்ஸ் வாக்கிங், இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஓகே மேம், இன்றைக்கி வந்து 40 வயது இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வெயிட் லாஸ் என்ன மாதிரி முறையில் வந்து பண்ணலாம், என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணும், எந்தெந்த உடற்பயிற்சிலாம் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம்.
அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை பிப்ரவரி 1 வாரம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேளச்சேரியில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 2ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், 4ஆம் தேதி புதன்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 12 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், 5ஆம் தேதி வியாழக்கிழமை வேலூரில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலையில் காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், 7ஆம் தேதி சனிக்கிழமை பெங்களூர் அல்சூரில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசி நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.